30க்கு 40 சைட்டில் இவ்வளவு கிளாஸாக இவ்வளவு ஸ்மார்ட்டாக ஒரு வீடு கட்ட முடியும்னு யாராவது சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் 2 பெட்ரூமு, பெரிய ஹாலு, கார் பார்க்கிங்கு, அட்டகாசமான ஸ்பேஸ் பிளானிங்கில் எல்லாமே செம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட பிளானை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் என்னென்னா, சின்ன சைட்டு ஆனால் லக்ஸரி ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்ட்டு ஒர்க்ஸையுமே வேறு லெவல் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை எங்கே கட்டியிருக்கிறாங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை இது நம்ம வீடு சேனலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. வீடு வந்து விற்பனைக்காக தான் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட எலிவேஷனை டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் சிவில் ஒர்க்கில் செம்மையாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரியான ப்ரொஃபைல் லைட்ஸுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பகலாக பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் வியூ நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு ஹெவியான மெட்டல் கேட் இருக்குது. ரேம்ப்பு, ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 16 அளவில் தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸு, வாலுக்கு செராமிக் டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சீலிங்கில் உட்டன் தீமில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான டோரு, தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த டோரை சுற்றியுமே கிரனைட் பேனலிங் ஒர்க்கு. இந்த டோருக்கு போகிறக்கு கிரனைட் ஸ்டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16 அளவில் ஸ்கொயராக ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்லையும் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே உட்டன் தீமில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு ப்ரொஃபைல் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கையுமே அழகான டிசைன் உள்ள மாதிரியான பேட்டர்னில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 பக்கத்தில் ஜன்னல்கள் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க்கு, மல்டிமீடியா டிவி நெட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட்டுமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரியான தீம், ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷனில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது போக இந்த லிவிங் ஏரியாவோட கார்னரில் ஷோ திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷோகேஸ் யூனிட் இருக்குங்க. இது வீட்டோட கிச்சனு. 10க்கு 11 அளவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்பேசிஸாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாலுக்கெல்லாம் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பெல்லாம் நமக்கு கிரனைட் ஒர்க்கில் இருக்குங்க. சிங்க்கெல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷனில் நல்லா கிளாஸியான லுக்கில் இருக்கிற மாதிரி கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக வால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட்லாம் பண்ணி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ஒரு மாடுலர் கிச்சனை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சன் வழியாக போகிற மாதிரி வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் இருக்குது. பெட்ரூமோட டோரோட டிசைன்ஸ்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூம் 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஒரு கிரே ஒயிட் கலர் காம்பினேஷனில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அதே கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி டெக்ஸ்ட் ஒர்க்கில் சிவில் ஒர்க்கில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டிசைனல் லைட்ஸ் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ப்ரொஃபைல் லைட்ஸோட. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் போர்டில் வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. லாஃப்ட் போர்டு இருக்குமே ஸ்டோரேஜுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரோட டிசைனுமே வந்து இன்ட்டு ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 4.5க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இனிமேல் தான் மாட்டி கொடுப்பாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸ், வாலுக்கு எல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் தீம்லேயே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு, லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2வது பெட்ரூம்லையுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 4.5க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்குங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் எல்லா சைட்லையுமே நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஜனமலைங்கிறனால இந்த இடத்துல நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பளம் அமைச்சிருக்காங்க. அது போக ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து 3க்கு 6 இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றியுமே நிறைய வீடுகளாக நிறைஞ்ச மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து விற்பனைக்காக கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட விலை வந்து 63 லட்ச ரூபாங்க. வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில், துடிலூர்லேருந்து இடிகரை வரக்கூடிய ரோட்டில் மணிகாரம்பாளையத்தில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே நல்ல ஒரு ஸ்பேசிஸான பிளானிங்கில் கிளாசிக்காக வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி இன்டர்வியூக்ஸோடனா கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள்.